ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் ஆச்சு இந்த செட்டு செஞ்சு. ஃபேஸ்புக்கில் நம்ம லிங்க்கில் வந்து போட்டிருப்பேன். கந்தசாமி ஆடியோங்கிற ஃபேஸ்புக் குரூப்பில் இந்த ஆம்ப் ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அதில் வந்து அன்னைக்கு வந்து ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஓன் வைண்டிங் சொல்லி 10 ஆம்ப்ஸ் ரெடி பண்ணி போட்டது. ஹோட்டல் கடைக்கு கேஎம்எஸோட 4 பிட்டு ஸ்டீரியோ போர்டு இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். கடை நான் ஆரம்பித்த புதுசில் ரெடி பண்ணது. ஹோட்டல் கடையிலே ஓடிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயில் அடிச்சிருச்சு. ஆனால் இது வரைக்கும் செட்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. செட்டு நல்லா தான் பாடிட்டு இருக்குது. கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த சுவிட்சு வந்து ஒன்று போயிருச்சுன்னு வந்திருந்தாங்க. பவர் இண்டிகேட்டர் சுவிட்சு, இந்த ஒயரில் கொஞ்சம் ஃபால்டு. ஏசி ஒயர் மாத்திரம். ஏசி ஒயரில் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அது மாத்திரேன். அடுத்தது வந்து இந்த பவர் இண்டிகேட்டர் சுவிட்சு இப்போ புதுசு வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த சுவிட்சு வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு போயிடுச்சு. அதனால் ஆன் ஆஃப் சுவிட்சு மட்டும் மாற்றுது. ஒரு பென்ட்ரைவ் போர்டு இப்போ வந்து பகாரியாவில் போர்டு போடுது. எஃப்எம் கிளியராக எடுக்கலன்னாரு. அதனால் இந்த போர்டு வந்து பகாரியாவில் இப்போ பிக் போர்டில் போடுறோம். ஐசி வந்து பிக் ஐசி விட இது ஸ்கொயர் டைப்பில் வரும். இந்த ஐசி லாங் டிஸ்டன்ஸுக்கும் ப்ளூடூத் நல்லா வேலை செய்யும். எஃப்எம்மும் ஓரளவு கிளியராக எடுக்கும். அதுக்காக இந்த போர்டு இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இதில் வேலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. ஒரு சுவிட்சு மாற்றியாச்சு, ஏசி ஒயர் ஒன்று மாற்றியாச்சு. அப்புறம் அண்ணன் எஃப்எம் எடுக்கலான்ட்டு இருந்தார். எஃப்எம் தான் எனக்கு மெயினாக வேணும்னு கேட்டாப்புல. அதனால் இந்த பென்ட்ரைவ் போர்டு ஒன்று மாற்றியாச்சு. பகாரியா போர்டு மாற்றி இப்போ செட்டு ரிசல்ட் எப்படின்னு பாருங்கள். மற்ற பாருங்கள், ஆயில் எப்படி அடித்து கிடக்கு பாருங்கலாம். அந்த அடுப்பு இது நம்ம தோசைக்கல்லுக்கிட்ட இருக்கும்போது அந்த வர எண்ணெய் போக பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் செட்டோட ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது எஃப்எம்ல பாடிட்டு இருக்குங்க. ஓகேவாண்ணா, எடுத்துடலாம்ல. சுவிட்சு டைட்டுக்கு எல்லாம் இது பண்ணியாச்சு, டைட் பண்ணிட்டேன். 2 கீழே வந்து எஃப்எம்மா? ஆமாம், 2மே கீழே இருந்து எஃப்எம். இது ஆஃபு, இது ஆன். எஃப்எம் ஆனு, போர்டு ஆனு. ப்ளூடூத் நம்ம இதில் ரிமோட்டில் இங்கே மாற்றிக்க வேண்டியதான். மோடு இருக்குல்ல, இதில் மோடு இருக்குல்ல, லைன் மோடு, இது ப்ளூடூத் மோடு. இது வந்து இங்கே பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா இதில் பாட்டு மாதிரி எல்லாமே வந்துடும். இது எஃப்எம் கிளியராக எடுக்குது பாருங்க. எஃப்எம் எந்த அளவுக்கு எடுக்குது பாருங்க. அடுத்த லைன் போடலாம். அடுத்த எஃப்எம் என்ன எடுக்குது பாருங்க. எல்லாம் காசுக்கு தகுந்த மாதிரி தான். காசுக்கு தகுந்த படியாரம் முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் குத்த